ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு ஆற்றல் இருக்குங்க. நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அனைத்திற்குமே ஆற்றல் இருக்கும். நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பேசணும். நம்ம பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளால் நம்ம வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும். தேவையில்லாத அபசகுனமான வார்த்தைகளை அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாது. வெல்லும் வார்த்தைகளும் இருக்குது, கொல்லும் வார்த்தைகளும் இருக்குது. ஒரு மனிதன் அடிக்கடி எந்த ஒரு வார்த்தையை உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்குங்க. தேவையில்லாத வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாழ்க்கையாகவே போயிடும். அதனால் நம்ம சொல்கிற வார்த்தையே மங்களகரமான வார்த்தையாக இருக்கணும், நல்ல வார்த்தைகளாக இருக்கணும், வெல்லும் வார்த்தைகளாக இருக்கணும். நம்ம யார்கிட்ட பேசினாலும் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மனம் மகிழ்ச்சியை கொடுக்கணும், பரவசத்தை கொடுக்கணும். ஒருவேளை நமக்கு அவங்கள பிடிக்கலை, அவங்கக்கிட்ட பேசினா தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட பேசுகிறதவே நீங்கள் தவிர்த்துட்டு விட்டு விலகிக்கிறது நல்லது. வலுக்கட்டாயமாக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு பேசி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், நம்மக்கிட்ட பேசுகிற அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம பேசுகிற வார்த்தையால் ஒரு மனிதன் புண்பட்டாலே, மனம் சங்கடப்பட்டாலே அது நமக்கு பாவமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக, நம்ம யார்கிட்ட பேசுறது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்களாக இருக்கணும், பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்கிறவங்களாக இருக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம சிறிது நேரம் பேசினாவே நமக்கு ஒரு ஊக்கமும் ஒரு உற்சாகமும் ஒரு ஆறுதலும் கிடைக்கிற ஆளாக இருக்கணும். புலம்புற மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. என்னால் அது பண்ண முடியல, என்னோடய குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என்னோடய குடும்பத்தில் அந்த பிரச்சனைன்னு சொல்லி எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைங்க, இவங்களை தவிர்க்கவே முடியாது, இவங்க முக்கியமான நபராக இருக்காங்க, குடும்பத்தில் ஒருத்தங்களாக இருக்காங்க, இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட பேச பேச நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இப்படி இந்த மாதிரி சொல்லுங்கள், உங்களால் முடியும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் வேலைக்கு போவீங்க, உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரி பேசினா நமக்கு இந்த மாதிரி ஆகும், இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, என்னால் முடியும், எனக்கு கிடைக்கும், நான் சம்பாதிப்பேன், நான் உயர்ந்தவனாக வருவேன், நான் வெற்றியாளனாக வருவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தைகளை தான் நம்ம பேசணும் எப்போவுமே. என்னால் முடியாது, பண்ண முடியாது, கேட்க முடியாதுங்கிற வார்த்தைகளை பேசவே கூடாதுங்க. மூன்றாவதாக, முக்கியமான ஒரு இடம் இந்த இடம்ங்க. கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கோவிலில் அமர்ந்துட்டு நம்மளுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை புலம்பலை அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மன அமைதியாக, மனம் நிம்மதியாக, என்னுடைய பிரச்சனை அனைத்தும் நீங்கிருச்சு, நான் இனி வாழ்க்கையில் வெற்றியாளனாக வருவேன், இந்த கோவிலுக்கு வந்துட்டேன், இந்த இறைவன்கிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், இனி என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக தான் வரும், எனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் நீக்கி என்னுடைய வாழ்க்கையை சுபமான ஒரு வாழ்க்கையாக அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பேசணும். காலை வேளையிலும் மாலை வேளையிலும் வீட்டில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் இரணிய நேரத்துலையும் முக்கியமாக நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடவே கூடாதுங்க. வீட்டில் சண்டை சச்சரவு எதுவுமே பண்ணிடக்கூடாது. எல்லா நாளுமே வீட்டில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம காலை வேளையில் அல்லது மாலை வேளையில் பேசவே கூடாது. வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்கோம், ஒரு பூஜை செய்ய போகிறோம், ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்துலையும் நம்மளுடைய மன சங்கடங்களை பேசி நம்ம அந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நல்ல விதமாக சாந்தமாக அமர்ந்திருக்கையில் வேணாலும் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசலாம். காலை வேளை மாலை வேளையில் வழிபாடு செய்கிற நேரங்களில் பேசவே கூடாதுங்க. இப்படிங்க பேசாமல் இருக்கிறது, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு கோபமாக வருது, என்னோடய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கோபத்தை கட்டுப்படுத்தணும். அந்த நேரத்தில் நம்ம அந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாலே நம்மளுடைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படுங்க. பெரிய சண்டை சச்சரவு அப்படிங்கிறத மாதிரி ஆகாத அந்த பிரச்சனை கொஞ்சம் சுமூகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கோபப்பட்டு அந்த நேரத்தில் நம்ம வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக தான் ஆகும். எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கோ அந்த இல்லத்தில் அன்னை மகாலட்சுமி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருப்பாளுங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்ம நிறைந்து இருக்கணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாவற்றிற்குமே ஒரு நேரம் காலம் வந்தால் அந்த பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிறு சிறு பிரச்சனைகளை நம்ம சண்டை போட்டுட்டு இருக்காமல் நம்ம அமைதியாக கடந்து போய்கிட்டோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்குங்க. வீட்டில் நம்ம எப்பவுமே பேசுகிறப்ப இல்லை என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் அரிசி வாங்கணும், சர்க்கரை வாங்கணும், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. என்ன கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. எல்லாமே இருக்குது, வாங்கணும், இன்னும் வாங்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் நம்ம சொல்லணும். தினமும் காலை எழுந்தவுடனே நம்ம அன்னை மகாலட்சுமியின் மந்திரத்தை 3 முறை சொல்லலாம். அல்லது உங்களுக்கு பிடித்தமான இறைவனுடைய நாமத்தை 3 முறை சொல்லலாம். உங்களுக்கு எந்த தெய்வத்தை இஷ்டமாக இருக்கிறதோ அந்த தெய்வத்துடைய நாமத்தை 3 முறை சொல்லிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்த உடனே இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உங்களுடைய இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். காலை எழுந்தவுடன் ஒரு முறையும் மாலை இரவு படுக்க போகையில் ஒரு முறையும் இறைவனை நாம் நினைத்தாலே போதும், அத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள்